வணக்கம். இப்போ நம்ம ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி முருகன் கோயில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் நிறையா சூழ்ந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு கிராமப்புற பின்னணியில் தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2 வீலர்லனா 10 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஆட்டோவில் வந்தீங்கன்னா 20 ருபீஸ், காரில் வந்தீங்கன்னா 30 ருபீஸ் வாங்குகிறாங்க. 2 வீலர், கார், ஆட்டோ போகிறதுக்கு இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது. மலை மேலே இந்த சின்ன குன்று மேலே ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் நடந்து வரவங்களுக்கு வந்து படிக்கட்டும் ஏறி வராங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, ரோடெலாம் நல்ல வசதியாக இருக்குது. குண்டு குழியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. கோயில் இப்போ வந்து நெருங்கியாச்சு. கோயில் வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே 2 வீலர்ஸ் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் 4 வீலர்ஸ் பார்க்கிங் இருக்குது. அங்கே நம்ம வண்டியெல்லாம் அங்கே நிறுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே போய் சாமி கும்பிட வேண்டியது தான். இதுதான் நடந்து வரவங்களுக்காக படிக்கட்டுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அழகாக கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நீண்ட வரிசையில் நிற்கிறதுக்காக இங்கே தடுப்பு கம்பிகள் இருக்குது. நாங்கள் போனது வந்து ஈவினிங் டைம், அதனால் சூரியன் வந்து மறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 5:30 போல் இந்த டைம் அது. அந்த நேரம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மலை மேலேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், அப்புறம் சின்ன சின்ன தூரத்தில் இருக்கக்கூடிய மலைகள், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மலையிலேருந்து நாங்கள் இறங்கி வரும்போது இந்த சீனரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. சீனரிலாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கோயிலோட குளம் இருக்கும். அந்த குளம் வந்து 5 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம் இப்படி தான் இருக்கும். நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அந்த குளம் வந்து அருங்கோண ஷேப்பில் இருக்கும். அறுபடை வீடை வந்து ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா அறுபடை வீடு அந்த சுவாமிகளுடைய சிலைகள் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வரணுன்னா வேலூர் வந்துட்டு வரக்கூடிய வழி தான் எனக்கு தெரியும். நான் அந்த ரூட் சொல்கிறேன். இப்போ வேலூர் வந்துட்டு அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏறினீங்கன்னா 7ஆம் நம்பர் பஸ் இருக்கும். அதில் வந்து ரத்னகிரின்னு சொல்லி ஏறணும். ஏறினீங்கன்னா ரத்னகிரிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வரணும் அப்படின்னா வாலாஜா பஸ்ஸு, சென்னை பஸ்ஸு இதெல்லாம் ஏறினீங்க அப்படின்னா பூட்டுத்தாக்கு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க. பூட்டுத்தாக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஆட்டோ வச்சுக்கிட்டு ரத்னகிரி கோயிலுக்கு வந்துடலாம். அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். நன்றி.